வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்மூத்தி 3 வகையான ஸ்மூத்தி செய்ய போகிறோம். நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டுற மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் எடுத்து செஞ்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் தெரியணுங்கிறதுக்காக நான் இப்போ 2 சீடையும் காமிக்கிறேன். இது சியா சீட்ஸ். இது அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஊற வச்சும் சாப்பிட்லாம், அப்படியும் சாப்பிட்லாம். இது சப்சா சீட். இது திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. பச்சிலை மருந்துன்னு சொல்லுவாங்க, திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. துளசி விதை மாதிரி இருக்கும். இது இந்த செடியை நீங்கள் பார்க்கணும்னா என்னுடைய இன்னொரு வீடியோ வாட்டர்மெலான் ஜூஸில் நான் இந்த செடியை காமிச்சிருக்கேன். இது ஊற வச்சு தான் சாப்பிடணும், ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாது. சியா சீட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்லாம். சியா சீட்ஸ் 250 கிராம் 185 rupees. இது 100 கிராம் 40 rupees. இது நான் ஊற வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டையும் இப்போ ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற வச்சேன். இது சியா சீட்ஸ் பாருங்கள், ஜெல் மாதிரி இருக்கும். இது அப்படியே பச்சையாக சாலட்டில் தூவுவாங்க, அப்படியும் சாப்பிட்லாம். இது பச்சையாக சாப்பிட முடியாது. சப்ஜா சீட் கொஞ்சம் ஊற வச்சா நல்லா பெருசாக வந்துடும். ஜூஸ் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கடிபடும், அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சியா சீட்ஸில் மீனில் சால்மன் ஃபிஷ்ஷில் தான் அதிகமான ஒமேகா இருக்குது. சியா சீட்ஸில் அந்த சால்மன் ஃபிஷ்ஷை காட்டிலும் அதிகமான ஒமேகா இருக்குது. சியா சீட்ஸில் அயன், கால்சியம், சிங்க், விட்டமின் பி, மெக்னீஸ் இருக்குது. இது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ரெண்டாவது இது ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த செல்களை அழிக்கும், ரொம்ப வளர விடாது. கேன்சர் நோய் வராது, ஹார்ட் டிசீஸ் வராது. செரிமானத்துக்கு நல்லா உதவும். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சியா சீட்ஸ் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் குறைக்க உதவும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்ட் பண்ணும், நீரிழிவு நோய் வராமல் தடுக்கும். குளூட்டன் ஃப்ரீ. இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. சப்சா சீட்ஸ் ஊற வச்சு தான் சாப்பிட்ணும். அயன் அதிகமாக இருக்குது, பாடிக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல ஸ்மூத்தி க்ரீமியாக வரணும்னா அந்த வாழைப்பழத்தை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும், கெட்டியோ. பாதாம் பருப்பு 7 பருப்பு, பீட்ரூட் 1 கைப்பிடி அளவு, 1 டம்ளர் பால், இதில் உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவு தேன், சியா சீட்ஸ் கொஞ்சம், ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடிய பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கிவி பழம் 1 பழம் எடுத்திருக்கேன். விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. லங்ஸில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கும். ஆன்டிஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது, கேன்சர் நோயையும் தடுக்கும், ஹார்ட் டிசீஸ் வராது. எதனாலன்னா அந்த இரத்த குழாய்களில் ரத்தம் உறையிறத தடுக்கும், ரத்த அழுத்தத்தையும் குறைக்கும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். நமக்கு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் குறைக்க உதவும். 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நான் இதுக்கு இந்த ஜூஸ்க்கு உப்பு போட போகிறேன், அதனால கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் போடணும்னு நினச்சிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட்டு வெள்ளைப்பாகோ கருப்பட்டிப்பாகோ போட்டு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சிக்கு பதிலாக சுக்கு பவுடராக எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், கிவி, இஞ்சி,
நீங்கள் கறிவேப்பிலைக்கு பதிலாக புதினாவும் சேர்க்கலாம். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த ஜூஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி. ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதில் சப்சா விதை, எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய நெல்லிக்காய் கிவி ஜூஸ் ரெடி. அடுத்த ஜூஸ் என்னன்னு பார்க்கலாம். சிகப்பு அவல் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வறுத்துக்குவோம். அப்படியே போடுறதுனாலும் போடலாம், வறுத்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வெள்ளை அவலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாருங்கள் கலர் மாறிடுச்சு, கலர் மாறி வாசம் வந்துருச்சு. இப்போ அமர்த்திடுவோம். நம்ம ரோஸ்ட் பண்ண அவல், ஆப்பிள், முக்கால் ஆப்பிள் போட்டேன். இதை கடைசியாக சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைங்க, இல்லாட்டி ஆப்பிள் வந்து கருத்து போயிடும். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஆப்பிளை போட்டு வச்சிங்கன்னா அது கருத்து போகாமல் அப்படி கலர் மாறாமல் இருக்கும். பால் வந்து 1/2 கப் ஊற்றுறேன். இனிப்பு சுவைக்கு நான் வெள்ளைப்பாகு ஊற்றுறேன். நீங்கள் வந்து தேன் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் சியா சீட்ஸ் கொஞ்சம், பிஸ்தா, ஆப்பிள் இந்த மாதிரி பொடுசாக நறுக்கி போட்டிங்கன்னா கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும்.